எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்க. நல்லா சுட சுட பிரியாணி அப்படி வச்சு விட்ற அளவுக்கு இருக்குது. சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி தான் நான் செஞ்சேன். அதுக்கு ரைஸ் இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன் கழுவி. அப்புறம் சட்டியில் முட்டை அவிய போட்டாச்சு. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன், அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி அந்த டம்ளர் 2 டம்ளர் அரிசிக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நெய்யும் ஊற்றி சூட் பண்ணிட்டேன். அந்த வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். போகிற நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஃபோன் கையில் வச்சுட்டே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. எல்லா ஆனியன் போட்டேன், அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2 டம்ளர் அரிசிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு நிறம் மாறுது ஆனியன். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கை அந்த ஹேண்ட் அளவுக்கு போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், மாறிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் நான் தனி மிளகாத்தூள் இது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் காரமாக வேணும்னா 2 ஸ்பூன் போடுங்க. நான் 1 ஸ்பூன் இந்த எண்ணெயில் போடுங்க. அப்புறம் கரம் மசாலா, ஆச்சி கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் நான். கரம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவேன், அது காரம் வராது. அது ஜாஸ்தியாக தான் போடுவேன். கொஞ்சம் 1/2 பாக்கெட் போட்டுருவேன் நான். ஸ்பூன் அளவுனா ஒரு 3 ஸ்பூன் வரும். அதில் போட்டு அந்த எண்ணெய் இருக்கிற மசாலாலே மிளகாத்தூள் போட்டு அது கலர் நல்லா நிறம் வரும். நல்லா அதை போட்டு வதக்கிறேன். பாருங்கள் எப்படி நிறமாக இருக்குது பாருங்கள். இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி போடுறேன். இதில் தக்காளி போட்டு வதக்கணும். நல்லா தக்காளி சும்மா லைட்டாக வதக்கிட்டு நம்ம அந்த சிக்கன் எடுத்து போட்டு அதுவும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றணும். ஒரு கப் தயிர் எவ்வளோ ஊற்றினா நல்லா சாப்பிட்டா நல்லா வரும். தயிர் இல்லைங்களா, நான் 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இல்லை லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும். அப்போ தான் சிக்கனில் உப்பு பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா சிக்கன் போட்டு இது பண்ணணும். சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக வதக்கிறதுலே நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு வதக்கிறேன். நான் எண்ணெயில் பட்டை கிராம்பெலாம் போட மாட்டேன். இது வதக்கிறதுக்கு அப்புறம் தான் போட்டுவேன். பட்டை, பிரியாணி இலை 2, கிராம்பு ஒரு 3, அன்னாச்சி இலை இதெல்லாம் போட்டு பிரியாணி ஐட்டம் எல்லாம் போட்டு இது உங்களோட இஷ்டம். நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா போடுவீங்க பண்ணால் இவ்வளோ தான் போடுவேன். போட்டு கிளறி விடுவேன். கிளறி விட்டுட்டு மூடி வச்சா தான் சிக்கன் வேகும். நல்லா கிளறி விட்டுல இதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி வச்சுருவேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு சிக்கன் வேகிறதுக்காக. பக்கத்தில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். சிக்கன் 60 மசாலா போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தயிர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் இப்போது கறி வந்துச்சான்னு இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி அனல் அடிக்குது பாருங்கள்.
நல்லா நல்லா அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு பண்ணும்போதே அது வெந்துடுச்சுன்னு நமக்கே தெரிஞ்சிடும். அப்பப்போ மூடி விட்டு இந்த மாதிரி வதக்கி மூடி விட்டு எடுத்துகிட்ருக்கணும். பாருங்கள், நல்லா கறி வெந்துடுச்சு. இப்போ ஊற வச்சுருக்கேன் தண்ணி ரைஸை நம்ம இதில் போடுறோம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தம் போடுற மாதிரி தானே பண்ணுறோம். அதனால் குக்கர்லனா 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஒரு சைடு சிக்கனையும் பார்த்துக்கிறேன். புதினா இலை இருந்தது மேலே தூவி விடுறோம். இப்போது அது மேலேயே 1 டீஸ்பூன் நெய்யும் போடுறோம். உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பும் நம்ம போட்டு கிளறி இது பண்ணி நல்லா சுள்ளுன்னு நக்கார வர அளவுக்கு உப்பு போட்டு உப்பு பார்த்துக்கணும். இப்போது இதை மூடி வச்சிடறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக பல இருக்குது. பாய்.